சிவாய நமக. இன்னைக்கு 11/7/2026. இன்றைய தினம் அன்னதானம் 100 நபர்களுக்கு 2 பேரும், 50 நபர்களுக்கு ஒருத்தங்களும், 20 நபர்களுக்கு ஒருத்தங்களும் கொடுத்திருக்காங்க. அண்ணாமலையார் உண்ணாமலையம் நரலால எல்லாரும் நலமுடன் வளமுடன் வாழணும்னு வேண்டிக்கிறோம். இன்னைக்கு திரு ரத்தினசாமி ஐயா மற்றும் திருமதி தமிழ்செல்வி அம்மா திருப்பூர்ல இருந்து கொடுத்திருக்காங்க. அவங்க தமிழ்செல்வி அம்மா உடல் நலம் ஆரோக்கியத்துடன் பல்லாண்டு காலம் நீடூடி வாழணும். அவங்களுக்கு உடல்நிலை கொஞ்சம் சரியில்லை, அவங்களுக்காக பிரார்த்தனை செய்து இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. அவங்களுக்காக வேண்டிக்குங்க. பூரண குணமாயி அம்மா நலம் பெற வேண்டும். அண்ணாமலையார் உண்ணாமலையவன் பொற்பாதங்கள்ல மனசார வேண்டிக்கிறோம். திரு ரத்தினசாமி ஐயா திருமதி தமிழ்செல்வி அம்மா திருப்பூர்ல இருந்து கொடுத்திருக்காங்க. 100 நபர்களுக்கு கொடுத்திருக்காங்க. அவங்க அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் திருவருளால அனைத்து சகல வளங்களும் நலங்களும் பெற்று ஆயுள் ஆரோக்கியத்தோடு செல்வங்கள் செழிப்போட பல்லாண்டு காலம் நீடூடி வாழணும். அவங்க உடல் ஆரோக்கியம், மனம் ஆரோக்கியம் அனைத்தும் அவங்களுக்கு கைகூடி வரணும்னு வேண்டிக்கிறோம். மதிப்பிற்குரிய ரத்தினசாமி ஐயா, மதிப்பிற்குரிய திருமதி தமிழ்செல்வி அம்மாவுக்காக பிரார்த்தனை செய்து, அவங்க குடும்பத்தினருக்காக பிரார்த்தனை செய்து இன்னைக்கு அன்னதானம் கொடுக்கிறோம். நம்ம திருவண்ணாமலை கிரிவலம் பாதையில சாதுக்கள், சிவனடியார்கள், கிரிவலம் வரும் பக்தர்கள், அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள், அனைத்துலக சிவ பக்தர்கள், ஏழைகள், எளியோர்கள் போன்ற அனைவருக்கும் இன்னைக்கு அன்னதானம் கொடுக்கிறோம். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் திருவருளால இவங்க வேண்டிய வேண்டுதல்கள் அத்தனையும் நிறைவேறணும் மனசார வேண்டிக்கிறோம். இங்க அன்னதானம் கொடுத்திருக்கீங்க திருவண்ணாமலை கிரிவல பாதையில சிவனடியார் சாதுக்கள் இவருடைய சார்பாக மனசார வேண்டி பிரார்த்தனை செய்து அண்ணாமலையாருக்கு அன்னதானத்தை சமர்ப்பிக்கிறோம். அண்ணாமலை குளத்து செந்தாமரையே, ஆதிஜோதி பாதியம்ம உண்ணாமூலையே. அண்ணாமலை குளத்து செந்தாமரையே, ஆதிஜோதி பாதியம்ம உண்ணாமூலையே. ஈசன் மலையாக வாழ காண்கிறோம், தாயின் முகமெங்கே தேடி அலைகிறோம். ஈசன் மலையாக வாழ காண்கிறோம், தாயின் முகமெங்கே தேடி அலைகிறோம். நிலவாய் வாணி நீயும் தோன்றி வந்த நேரம் தந்தது. ஓம் நம சிவாய நமக. இன்னைக்கு 11/7/2026. இன்றைய தினம் அன்னதானம். ஐயா ஒருத்தர் 100 பேருக்கு அன்னதானம் கொடுத்திருக்காரு. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேர்ல அன்னதானம் கொடுத்துருங்க, பேர் எதுவும் வேணாம், அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேர்ல அன்னதானம் கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காரு. ஐயாவுடைய குடும்பத்தாருக்கு எங்களுடைய நன்றிகள் மற்றும் வணக்கங்கள். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரவர்களால 100 பேருக்கு அன்னதானம் கொடுத்திருக்காரு ஐயா. ஐயாவுடைய குடும்பத்தாருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கணும் மனசார வேண்டிக்கிறோம். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் திருவருளால இன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவல பாதையில இருக்கின்ற சாதுக்கள், சிவனடியார்கள், கிரிவலம் வரும் பக்தர்கள், அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள், அனைத்துலக சிவ பக்தர்கள், ஏழைகள், எளியோர்கள் போன்றவர்களுக்காக இன்னைக்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க. அருள்மிகு அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக இன்னைக்கு அன்னதானம் 100 பேருக்கு கொடுத்திருக்காங்க. ஐயா அவங்க பேர் எதுவும் வேணான்ட்டாரு. ஐயாவுடைய குடும்பத்தாருக்கு எங்களுடைய நன்றிகள் மற்றும் வணக்கங்கள். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனோட திருவருள் அவங்களுக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் பரிபூர்ண அருளோடையும் ஆசியோடையும் இருக்கும்னு மனதார பிரார்த்தனை செய்து வேண்டிக் கொள்கின்றோம். இங்க இருக்கிற சாதுக்கள், சிவனடியார்கள், பக்தர்கள் சார்பாக
எல்லாருக்கும் உங்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகள், மனமார்ந்த நன்றிகள். ஓம் நம சிவாய நமக. தியாய் தரிசனம் ஜெய 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 சங்கரம் ஹர 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 சங்கரம் உண்ணாமுலை தாயாரின் திருமுகமே பரவசம். ஜெய 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 சங்கரம் ஹர 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 சங்கரம் உண்ணாமுலை தாயாரின் திருமுகமே பரவசம். அண்ணாமலை குளத்து செந்தாமரையே ஆதி ஜோதி பாதியம்ம உண்ணாமுலையே. போயிட்டு வாங்க, போயிட்டு நந்திசாமி சூப்பராக இருக்குது. சாப்பிட்டீங்களா? சரி. சந்தோஷம் சந்தோஷம். அருமையாக இருக்குது. சாப்பாடுக்கு குறைய சொல்ற வேலை இல்லை. சரி சரி, வாங்க வாங்க, போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. பாட்டி சாப்பிட்டே இல்லையா? வெறும் அப்பளம் மட்டும் சாப்பிட்டுக்கிற? யாரை போய் தடுக்கிற இப்படி 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 கவலை, அதனால. சரி, நல்லா இருக்கா? சரி சாப்பிடு, சரி சாப்பிடு. மலையாயீசன் தனித்திருக்கையிலே அடியார்களேது திருவருணையிலே. மலையாயீசன் தனித்திருக்க நம்ம வந்து திருப்பூர்ல இருந்து தமிழ்ச்செல்வியும் ரத்னசாமி ஐயா, சுவாமி குடும்பத்தார் செய்யலையா இது உடல்நிலை நல்லா இருந்து மேன்மேல் தமிழ்ச்செல்வி அம்மாவுக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாம இருக்கு, வேண்டிக்கணும். பணம் பொருள் ஆரோக்கியம் மற்றும் சகல சௌபாக்கியத்தோட வாரேடி வாழ பல்லாண்டு வாழணும். அண்ணாமலை உடனுரை அண்ணாமலை சார்பாக இந்த சாதி சன்னியாசத்துக்கு ஆசீர்வாதம் தீர்காயுஷா இருக்கையா. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. சரி 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 பாட்டி, கொஞ்சம் ஓரம் வழி விட்டுருங்க, வழி விட்டுருங்க ஐயா. அந்தாண்ட பக்கம் கொஞ்சம் பேர் போய் நின்றுக்குங்க, வெயிலில் நிற்காதீங்க, தயவுசெய்து வெயிலில் நிற்காதீங்க. அந்தாண்ட இடம் இருக்கு, போய் நின்றுக்குங்க. அந்தாண்ட இடம் இருக்கு, நின்றுக்குங்க. போதும் நின்னுங்க, போதும். ஐயா, இன்னைக்கு வந்து ரத்தினசாமி ஐயா தமிழ்செல்வி அம்மா அவங்க சார்பாக அன்னதானம் கொடுத்துருக்காங்க. தமிழ்செல்வி அம்மாவுக்கு உடல்நிலை சீராகணும்னு வேண்டி ரத்தினசாமி ஐயா தமிழ்செல்வி அம்மா அவங்க சார்பாக அன்னதானம். நல்ல ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். அவங்களை சார்ந்தவங்களும் அவங்க நல்லா இருக்கும். சீக்கிரமாக உடல் நலம் நல்லா தேடி சீக்கிரமாக அண்ணன் திருவண்ணாமலை தேடி இருக்கிற அடியாளம் எல்லாரும் பார்க்கணும். அண்ணாமலை பார்த்து சரி, ஆசீர்வாதம். சரி சரி, ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கிறது அந்த ஆசிரியர் சார்பாக நன்றி நன்றி ஐயா. உட்காருங்க. ஓம் நம சிவாய நமக. இன்னைக்கு 11/7/2026 இன்றைய தினம் அன்னதானம். திரு மறைந்த நடராஜ் அவங்களுடைய 2ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. திரு மறைந்த நடராஜ் அவங்களுடைய 2ஆம் ஆண்டு நினைவு தினம். அவங்க நினைவு தினத்தை முன்னிட்டு இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. நடராஜ் ஐயா அவங்க ஆத்மா சாந்தி அடையணும்னு எல்லாம் அல்ல அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பொற்பாதங்கள்ல மனசார வேண்டிக்கிறோம், பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். நடராஜ் ஐயாவுக்காக அவங்க குடும்பத்தினர் அன்னதானம் கொடுத்திருக்காங்க. நடராஜ் ஐயா அவங்க ஆத்மா சாந்தி அடையணும், அவங்க குடும்பத்தினர் அன்னதானம் கொடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறோம். இன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவல பாதையில இருக்கின்ற சாதுக்கள், சிவனடியார்கள், கிரிவலம் வரும் பக்தர்கள்
அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள், அனைத்துலக சிவ பக்தர்கள், ஏழைகள், எளியோர்கள் போன்ற அனைவருக்கும் அன்னதானம் கொடுத்திருக்காங்க. நடராஜ் ஐயா அவங்க ஆத்மா சாந்தி அடையணும்னு எல்லாம் அல்ல அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பொற்பாதங்கள்ல மனசார வேண்டிக்கிறோம். அவங்க குடும்பத்தாருக்கு எங்களுடைய மிகப்பெரிய ஒரு நன்றிகள் மற்றும் வணக்கங்கள். இங்க அன்னதானம் கொடுத்திருக்கீங்க. கண்டிப்பா நீங்க வேண்டிய வேண்டுதல்கள் அத்தனையும் பரிபூர்ண நலத்துடன் நிறைவேறும்னு மனசார வேண்டிக்கிறோம். நடராஜ் ஐயா உங்க கூடயே இருப்பாரு, உங்க கூடயே தான் இருக்காரு. அண்ணாமலையோட பரிபூர்ண அருள் உங்க குடும்பத்தினருக்கு பரிபூர்ணமா இருக்கும். ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய நமக. கையிலே அடியார்களேது திருவாருணையிலே பௌர்ணமியில் நிலவாக நீ வருகிறாய். சிவனோடு சக்தி என்று ஒளி வீசுகிறாய். பௌர்ணமியில் நிலவாக நீயும் வருகிறாய். சிவனோடு சக்தி என்று ஒளி வீசுகிறாய். அதை காணத்தானே. ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. இன்னைக்கு 11/7/2027 இன்றைய தினம் சரஸ்வதி அம்மா அவங்க குடும்பத்தார் இன்னைக்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க. 20 நபர்களுக்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க. சரஸ்வதி அம்மா அவங்க குடும்பத்தாருக்கு எங்களுடைய மிகப்பெரிய நன்றிகள், நன்றி கலந்த வணக்கங்கள். கண்டிப்பா உண்ணாமலையோட பேரொருள் உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கும். சரஸ்வதி அம்மா மற்றும் அவங்க குடும்பத்தினர் சார்பாக இன்னைக்கு அன்னதானம் திருவண்ணாமலை கிரிவல பாதையில இருக்கின்ற சிவனடியார்கள், சாதுக்கள், கிரிவலம் வரும் பக்தர்கள், அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள், அனைத்துலக சிவ பக்தர்கள் எல்லாருக்கும் அன்னதானம் கொடுத்திருக்காங்க. சரஸ்வதி அம்மா மற்றும் அவங்க குடும்பத்தாருக்கு எங்களுடைய மிகப்பெரிய நன்றிகள் மற்றும் வணக்கங்கள். உண்ணாமலையார் சரஸ்வதி அம்மா அவங்க குடும்பத்தார் நல்லா இருக்கணும், ஆயுள் ஆரோக்கியத்தோடு சிறப்புடன் வளமுடன் வாழணும். ஓம் நம சிவாய நமக. சாமி வாங்க, அப்படியே உட்காருங்க, அப்படியே உட்காருங்க, இப்படி வந்து உட்காருங்க. பல லட்சம் கோடி சிவனடியார் வருகின்றார் ஈசன் புகழ் பாடி. ஜெய 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 சங்கரம் ஹர 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 சங்கரம் உண்ணாமுலை தாயாரின் திருமுகமே பரவசம். ஜெய 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 சங்கரம் ஹர 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 சங்கரம் உண்ணாமுலை தாயாரின் திருமுகமே பரவசம். அண்ணாமலை குளத்து செந்தாமரையே ஆதிஜோதி பாதியம்ம உண்ணாமுலையே. அருணை கருணை உன் கருவறையே அழுவேன் தொழுவேன் நீ வரும் வரையே. என்ன பண்ற பாட்டி? படிச்சியா? நீ படிச்சியா? என்ன கேட்குறான்? நீ படிச்சியா இல்லையா? நான் படிக்கிட்டு இருக்கட்டும், நீ படிச்சியா? நான் படிக்கவே இல்லைடா அண்ணா. அப்ப இப்ப போய் படி. இப்போ ஐயோ ஒன்றும் வேண்டாம் போ. பள்ளிக்கூடம் லீவ் விட்டுக்கிறாங்களா உனக்கு? போய் 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 படிப்போ. ஒன்னாவது நானு அப்படின்னு போய் சேர்ந்துக்கோ. ஒன்னாவதா? என்ன இந்த வயசுக்கு ஒன்னாவது வந்து சேர்ந்துக்கிறேன்னு கேட்டா என்ன பதில்? மேக்கப் பண்ணின்னு போ. அதெல்லாம் கேட்க மாட்டாங்க பாட்டி. கேட்க மாட்டாங்களா? போ. யூனிஃபார்ம் மாட்டின்னு, சப்பல் மாட்டின்னு, முடி வாரின்னு போ. செல்லண்டா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். பாருடா. என்ன பண்ற? அண்ணா கேக்குறான். படி போயிங்கிறான். இப்போ படிச்சுட்டு வாப்போ. எங்க போய் சேர்த்து விட்டுமா ஸ்கூல்ல? வேண்டாம் வேண்டாம். உங்க வீட்டுல தான் படிக்க வைக்கல, உங்க ஆத்துல நாங்க வேணா படிக்க வைக்கட்டுமா? வேண்டாம் வேண்டாம். போறியா ஒன்னும் வகுப்பு? ஏன் பள்ளிக்கூடம் போல ஆசை இல்லையா? உங்க மடம் நல்லா இருக்கு. எங்க மடம் நல்லா இருக்குது. பள்ளிக்கூடம் போறியா? போல. அப்ப ஆன்லைன் கிளாஸ் போறியா? போல, எங்கும் போல. இதுவே போதும். ஏன் காலைல சாப்பிட்டா? காலைல என்ன சாப்பிட்டேன்? ஏன் காலைல சாப்பிட்டேன்னு கேக்குறேன். அதான் தெரியல, இன்னும் என்ன சாப்பிட்டேன். அப்புறம் எல்லாம் போட்டு இங்க சாப்பிடாம விட்டேன். ஆமா.
நீ சாதம் வைக்க வேண்டாம்னு சொன்னேன். சாதம் வைக்கிறதுக்கு எதுக்கு இலை போட சொன்னேன்? ஒரு இலை 10 ரூபாய் வேஸ்ட் ஆகுது இல்ல? சரியா அந்த 10 ரூபா வேணா நான் கொடுத்துரு. கேசரி வச்சு பேசஞ்ச காசா? கருணை கருணை உன் கருவறையே அழுவேன் தொழுவேன் நீ வரும் வரையே வானவீதி ஆடுகின்ற நிலவு ரூபமே பௌர்ணமியில் தோன்றுகின்ற உண்ணாமுலையே வானவீதி ஆடுகின்ற நிலவு ரூபமே பௌர்ணமியில் தோன்றுகின்ற உண்ணாமுலையே உனை பாடி பாடி என்னை மறந்து ஓடி கிரிவல ஒளி பாதையிலே மீனாட்சி மீனாட்சி உன் முழு நேம் என்ன? உன் முழு பேரு? அதான் மீனாட்சின்னு சொன்னேன். பாருடா உன் பையனை. மீனாட்சின்னு சொல்றேன். ஃபுல் நேம் என்னன்னு கேட்கறான். ஆங்கிலம் தெரியுமா? நல்லா எல்லாம் தெரியும். பேச என்ன சாப்பிட்டியா? சாப்பிடல. சாப்பாடு கொடுத்துட்டுமா? வேண்டாம் வேண்டாம், ஏன் பசிக்கவே இல்லைண்ணா. பாயசம் சாப்பிடுங்க. எத்தனை பாயசம் குடிச்சா? ஒரு கப்பு தான் குடிச்சேன். சும்மா சொல்லக்கூடாது. உயிரெல்லாம் சொல்லலை. ஆ. ஐயோ அப்பளத்தை எப்படி அதில் போட்டு அப்புறம் உடஞ்சிக்கிச்சு. சரிங்க போ பாட்டி, இதெல்லாம் சேர்த்துப்பாங்க. மதுரை போயிருந்தோம். நீ தான் இல்லை மதுரை போயிருந்தோம்ல. நீ வந்தியா? நான் வந்தனே. என் பக்கத்தில் தானே உட்காந்து. இல்லை டே அங்கே பத்தியா ஒருத்தன் நல்லா பரமாடுறான் பாரு. இல்லை ஓரம் அடிச்சா அது புது புடவை. ஏற்கனவே ஒரு புடவை ஒன்று கொடுத்தமே கீழே போட்டு சுருண்டி கிருண்டி இது பண்ணி அந்த புடவை எங்க அங்கே இருக்கும். அது கட்ட வேண்டி தானே? அது என்னமா நைட்டி போட்டு வந்தேன். டெய்லி நைட்டி தான் போட்டுனுக்குறேன். ஆமாம், அது நல்லா இருக்கு, சௌகரியமா இது இருக்கு. சௌரியமா இருக்குதா? அப்போ ஆத்துல உங்க ஆத்துக்காரர் இருக்கும்போது நைட்டி போட்டு இருந்தியா? ஐயோ ஏன்? அதெல்லாம் நைட்டிலாம் போட்டுக்கலாம். ஓ அப்போ உங்க ஆத்தார்கிட்ட சொல்ல வேண்டியதானே சௌரியமா இருக்குதுன்னு. புடவை கட்டிங்கன்னா நைட்டி மாதிரி கல்யாணத்துக்கு கூட இன்னும் கொஞ்ச நாள் நைட்டி போட்டுதான் வருவாங்க போல இருக்குது. அது மாதிரி ஆகி போச்சு. ஆட்டுக்காரு ஒத்துக்க மாட்டாரு. ஏன் ஒத்துக்க மாட்டாரா? ஏன் ஒத்துக்க மாட்டாரா? ஆத்துக்கார விட்டு கொடுக்காது எப்பவுமே. ஏய் கண்ணன் ஏன்னா நாங்க இன்னைக்கு இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமா செஞ்சுட்டு இருக்கோம். இருந்தா மட்டும்தான் சாப்பிடுவோம். மீதி நேரம் நாங்க வீட்டுக்கு போயிடுவோம். சரி. எங்கேயும் சாப்பிட்டது இல்லை இது வரைக்கும். சரி சரி சரி. எப்படி கடவுளுக்கு படைக்கிறது அது அப்படிதான் இருக்கு. ஆமா ஒரே டேஸ்ட் ஒரே ஆமா. சரிங்க சார். வாங்க ஆடும் சுகம் கோடி ஜெய 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 சங்கரம் ஹர 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 சங்கரம் உண்ணாமுலை தாயாரின் திருமுகமே பரவசம். ஜெய 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 சங்கரம் ஹர 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 சங்கரம் உண்ணாமுலை தாயாரின் திருமுகமே பரவசம். அண்ணாமலை குளத்து செந்தாமரையே ஆதி ஜோதி பாதி அம்மே உன் அந்த வண்ண பாதுகாப்பும் தன்னை தாங்கி அந்த ருக்மணிக்கு தங்க ரத்தினார் கண்டு மந்தனா நின்றன என்னுடைய தர்மபுத்திரி கன்னிய சத்தியபாமை மனம் செய்த வஞ்சனை என்னவன் பாட்டி 4 பாட்டு தவிர வேற எந்த பாட்டு சொல்லி கொடுக்கலையா உனக்கு? பாட்டு என்ன பாட்டு பாடுங்க? அதே பாட்டு தான் திரும்பி திரும்பி பாடுற. அதே பாட்டு. பாட்டி ஏதாச்சும் குத்துப்பாட்டு பாடு. என்ன பாட்டு? குத்துப்பாட்டு. குத்துப்பாட்டா? காலைல வந்திருக்கலாம்ல என் கூட கோயிலுக்கு. கோயிலுக்கு போன நீ படவேடு அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். எதுல போன? முடியலையா? சைக்கிள்ல 4 பேரும் பின்னாடி 2 பேரும் உட்கார வச்சீங்கன்னா முன்னாடி ஒருத்தர். படவட்டம்மன். ஆமா. படவட்டம்மன். எங்க இது படவேட்டு அம்மன்? இங்கே இருக்கா? இங்கேயா அங்கேயா? வேலூர் போற வழியில ஆரணியில கோலூர் தாண்டி கொழுந்து ஆரணி சந்தவாசல் அதுல இருந்து போனோம். நீ வந்திருந்தா சைக்கிள்ல மண்டை மேல கரைச்சி கூப்பிட்டு போயிருப்போம் பாட்டி. சரிதாங்க. எப்போ போகிறீங்க? போயிட்டு வந்துட்டோம். போயிட்டு வந்துட்டு இனிமே போகலையா? போவோம், அப்புறமா போவோம். சரி. நீ கூட்டின்னு போறியா? யாரா? நீதான். நீதான் என்ன கூட்டிட்டு போ. சைக்கிள் மிதிப்பியா? தெரியாதுன்னா
சைக்கிள் மிச்சங்களை கூட்டு போ எல்லாம் வண்டி ஓட்டி கூட்டு போ புடவை கட்டிக்க பாட்டி நாளைக்கு அந்த புடவை கட்டிக்கோ எங்க அதான் ஆமாண்டா புடவை கட்டின்னு வந்துட்டு நாளைக்கு என்ன அவங்க அந்த அம்மா புடவை கொடுத்தவங்க அவங்க நினைப்பாங்கல்ல புடவை கட்டுதா பாட்டி என்னன்னு அந்த அந்த புடவையை நாங்க வரதுக்கு முன்னாடி கட்டி அதுல இதுவாக்கி அதை தோச்சு போட்டேன் இது புடவை கட்டிங்கன்னா பாட்டி நீ போய் இப்போ நாளைக்கு வரும்போது கட்டு காலையில ஒரு ஆமா எடுத்துட்டு வந்துடு இங்க குளிச்சுட்டு மாத்திக்கோ சரி ஏன் பாட்டி அண்ணா இங்கதான்டா வந்து குளிக்க இங்கதான் குளிக்கிற நீ என்ன பண்ற இப்ப போய் புடவை கட்டின்னு அதை குளிச்சுட்டு அந்த புடவை கழுக வைக்கிற பாட்டி அண்ணா. பாட்டி உங்க காலத்துல நைட்டி இருந்துச்சா நைட்டி இல்லண்ணா நைட்டி இல்லையா யாருன்னா நைட்டி கட்டினா திட்டுவாங்கல்ல அங்க திட்டுவா ஆ. பாடலீஸ்வர் தேவஸ்தானத்துல இருக்கிற புடவை எல்லாம் எடுத்துட்டு வந்துருவாரு ஆத்துக்காரு பால் நைவேத்தியம் ஆ. நல்லா இருக்கும்டா அண்ணா ஆ. கடலூர் ஆ. பாடலீஸ்வர் தேவஸ்தானம் பஜ்ஜாரகர் ஆ. பஜ்ஜாரகர் சரி. கோபாலன் அடுத்து பாட்டு ஒண்ணு வருமே பின்னாடி அம்மா, முரட்டி பசுக்களெல்லாம் திருட்டுத்தனமாக போது தேடி திரிந்த ஏன் கோபாலன் தாத்தா நினப்பு ஜாஸ்தி ஆகுதா 2-3 நாளாவே கோபாலன் தாத்தா மேல பயங்கரமா உருகுற ஆமாண்டா நான் உண்மைதான் போய் தான் சொல்றேன் நான் ம். உண்மைதான் நீ சொல்றது உண்மை கனவுல வராரா இல்லையா நன்னா வரா என்ன சொல்றாரு கனவுல வந்து தாத்தா ஒன்றும் சொல்லலை எதுவும் கேட்கலையா ஆ. 92 91 பாட்டி உங்க வயசு 90 தான் 90 இன்னும் 90லே இருந்தீங்க உன் பிறந்த நாள் இப்ப வைகாசி மாசம் வைகாசி மாசம் 4 வைகாசி மாசம் தான் தெரியும் 4 தேதி சொல்லு தேதி தெரியலடா தெரியல சரி வருஷம் என்ன வருஷம் வருஷம் தெரியலடா அதெல்லாம் தெரியல ஏன்டா இப்படி இருக்காங்க? வாங்க ஐயா வாங்க ஐயா நன்றி 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 என்ன ஆச்சு தாத்தா 2 பேருந்து எடுத்துட்டாங்க எப்படி சுகரா ம் ஒரு 10 நாளாக ஹாஸ்பிட்டலில் முந்தா நாளில் டிஸ்டன்ஸ் ஆகி வந்தேன் மாத்திரை மருந்து எதுவுமே கொடுக்கல மாத்திரை மருந்து கொடுக்கலையா ஊசி மட்டும் டெய்லி அடியானாமலையில் போய் போட்டுக்கணும் அங்கேயே கொடுப்பாங்களே மாத்திரை அங்கேயே கொடுப்பாங்க ஊசி போடுற இடத்துல கொடுப்பாங்க தாத்தா மாத்திரை இல்லை ஊசி மட்டும் போட்டுக்கோங்க அப்படின்ட்டு என்னன்னா என்ன மாத்திரை அவங்க இப்போ கட் பண்ணி இருக்காங்க என்ன மாத்திரை கொடுக்குறாங்க எதுவும் தெரியாம நம்ம எதுவும் வாங்கி குடுத்து எதனா மறுபடியும் செப்டிக் ஆயிட போகுது இருக்கு அவங்க கிட்டே கேளுங்க என்ன இருக்கா ஒரு 6 மாதம் இருக்குது ஆ. இது மட்டும்தான் கொடுத்தாங்க சீட்டு எதுவும் கொடுக்கல சீட்டு மாத்திரை சீட்டும் கொடுக்கலையா எதுவுமே கொடுக்கல அதனால அவங்க கட்டு மாற்றணும் இங்கே காலையில் போயிட்டு இங்கே மாற்ற மாட்டேங்கிறாங்க ஏன் ஆஸ்பத்திரிக்கே போங்க அப்படின்னு அதனால காலையில் அங்கேருந்து நடந்து வர சரி இல்லை ஆட்டோவில் சொன்னா போயிடுவீங்களா இப்போ இவங்க கட்டு மாற்ற மாட்டாங்களாம்மா ஆள் இல்லையா அங்கேயே போய் ஒரு ஆஸ்பத்திரி ஒரு அதெல்லாம் ஆள் இல்லைன்றாங்களா காலை 2 லட்சத்துக்கு 5 பார்த்து இந்த ஜிஹெச்ல அவ்வளோ பார்க்க மாட்டேன் ஜுரம் சரி நீங்கள் வெயிட் பண்ணுங்க வருவார் அதான் கட்டு மாற்ற சொல்றேன் கூட கூட்டின்னு போயிட்டு மாற்ற சொல்லலாம் ஆனால் இப்போ மாற்றுவாங்களா மதிய நேரத்தில் மாற்றுவாங்களா என்னன்னு தெரியலையே ஏன்னா கட்டு மாற்றுறது பெருசு இல்லை காலையில் போகணும் கட்டு மாற்றுறதுக்கு காலையில் போகணும் 3 மணிக்கு திறப்பாங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் 3 மணி திறப்பாங்கன்னா போகும்போது அவர் ஜிஹெச்சில் விட்டுரு போகும்போது ஜிஹெச்சில் விட்டுறேன் நீங்கள் கட்டு மாற்றிக்கிறீங்களா நீங்கள் கட்டு மாற்றிட்டு வரும்போது வந்துடுங்க வரும்போது பஸ்ஸில் வந்துடுங்க கட்டு மாற்றிட்டு நீங்கள் வெயிட் பண்ணுங்க 1 மணிக்கு 1:30 மணிக்கு போவோம் நாங்கள் போகும்போது ஜிஹெச்சில் விட்டுறோம் நீ ஜிஹெச்சில் விட்டுற அவர் வெயிட் பண்ணுங்க இங்கே வெயிட் பண்ணுங்க இங்கே என்ன வெயிட் பண்ணுங்க சாப்பிட்டீங்களா சரி நல்லா தானே அப்படியே மந்திரி வருவார் நேற்று நைட் பார்த்தீங்களா நேற்று எங்கே போனோம் நாங்கள் வீடியோ பார்த்தீங்களா மல்லிகை பூ
காட்டு பிள்ளை கண்ணன் தெருவிலே பாட்டியே உட்காந்துக்கலாம் பாட்டி. பழம் கொண்டு தருவா பாதி திங்கி நின்னடா உங்க அம்மா விரும்பியாது பக்கத்துல வச்சுக்கோ. யாரு பாட்டி சாப்பிடும்? காலைல சாப்பிடுச்சாமே. காலைல என்ன சாப்பிடுச்சு பாட்டிய? என்ன சாப்பிட்ட? தயிர் சாதம் சாப்பிட்டியா? தயிர் சாதமா? வா என் பக்கத்துல உட்காருவா, சாப்பிடுவா. போலாம். இப்ப நீ சாப்பிடலனா பாட்டி தான் சொல்ற பேச்சு கேட்காது. பாட்டி நீ இப்படி காட்டு, கை காட்டு. சக்தி பலம் அதான் சக்தி இருக்கு பாட்டி. ஆமா நீ பாட்டு சுத்தி வந்துட்டு எங்க அவுத்துட்டு அப்படி புளிய போற. சொல்லுங்க சாமி. ஆசிரமத்தில் என்னை விட்டுட்டிங்கன்னா அவங்க எல்லாம் பார்த்துக்குவாங்க. ஏற்கனவே வந்து கூப்பிட்டாங்க. கல்வி இல்லைம்மா. வேணிக்கால் பள்ளத்தூர் ஒன்று இருக்காங்க. பள்ளத்தூர் எங்க இருக்குதுன்னு எனக்கே தெரியலையே. கேட்டு பார்த்து நல்லா தெரியும். இந்த ஆசிரமத்தில் சேர்த்து விட சொல்றீங்களா? ஆமாம் நீங்கள் அதில் விட்டுட்டிங்கன்னா இது எங்க இருக்குது? இது அதான் பள்ளத்தெரு போட்டுக்குது. ஃபோன் போட வரும். ஏற்கனவே பேசிக்கிறீங்களா? இங்கே வந்து கூப்பிட்டாங்க. மாவட்டத்தில் வந்து கூப்பிட்டாங்க. நல்லாவே இருக்கு. சரி அம்பா அப்படின்னு முடியல. நடந்து போயிட்டு வர முடியல என்னால் எங்கேயும். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இது லைஃப் லைன் மறுவாழ்வு இல்லைம்மா சார்? ஆமாம் சார். சார் இது இங்கே கிரிவல பாதையிலேருந்து பேசுகிறோம். ஒரு சிவனடியார் உங்களுடைய போஸ்ட் வச்சிருக்காரு, உங்களுடைய இதுவே. அவர் வந்து உங்கள் ஆசிரமத்தில் சேர்த்து விட சொல்கிறாரு. ஹலோ, அவருக்கு வயசு எத்தனை சார்? இந்தாங்க அவர்கிட்ட பேசுங்க சார். இந்த சாமி நீ பேச சொல்லுங்க. அவர்கிட்ட பேசுங்க சார், நல்லா பேசுவார் சார். பேசுங்க பேசுங்க. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. 70 வயசு ஆகுது ஐயா. இது வரைக்கும் நம்ம மேம்க்கு கொடுக்கட்டுமா? கொடுங்க. ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம், யாருங்க நீங்க? கிரிவல பாதையிலேருந்து மேலநாமலைகிட்ட கிரிவல பாதையிலேருந்து பேசுகிறேங்க. வயசு 70 ஆகுது. வியாசம் வாங்கி தான் நாங்கள் இருக்கிறோம். அதனால் இப்போ ரொம்ப முடியல. அதனால் ஆசிரமத்தில் வந்து சேர்ந்துக்கலாம் அப்படின்ட்டு அதுதான் கேட்கலாம் அப்படின்னு ஃபோன் பண்ணுங்க. செல்வம். 70 வயசு ஆசிரமத்தில் வந்து பேசுனீங்க. அப்போ இந்த நோட்டீஸ் கொடுத்தீங்க. அதை பார்த்துட்டு தான் இப்போ ஃபோன் பண்ண. இப்போ உடம்பு கொஞ்சம் ரொம்ப முடிய மாட்டேங்குது. அங்கே இங்கேயும் எந்திரிச்சு நடக்க முடியல. அடியண்ணாமலைமா. இப்போ அடியண்ணாமலையிலிருந்து பேசிட்டு இருக்கேன். அடியண்ணாமலையில் எங்க சூரியலிங்கத்துக்கிட்டே ராமர் பாதமா இல்லை சைவ கோவிலா? வரலிங்கம். வர்ணலிங்கத்துக்கிட்ட இருக்கீங்களா? ஆமாம். அவங்க கூட வேற யாராச்சும் இருக்காங்களா? என் கூட யாரும் இல்லைம்மா. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அடியண்ணாமலை தான் இங்கே தான் இருக்கிறோம், அந்த வரலிங்கத்துக்கிட்ட. அதனால் ஆசிரமத்தில் வந்து இருந்துக்கலாம் அப்படின்ட்டு ஒருத்தர் மூலியமாக தான் ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறோம்மா. சரி, இந்த மேம்கிட்ட பேசினா உங்களுக்கு திரும்ப கால் பண்ணுறேன். சரி. அட்ரஸ் கேட்டீங்கன்னா போகும்போது அப்படின்னு விட்டு மேம் பேசிட்டு வராங்க. வருவாங்க, வரட்டும், லைனுக்கு வரட்டும். நம்ம ஆஸ்பத்திரிக்கு அடிக்கடி போயிட்டு வந்து. சரி. இல்லை நீங்கள் அவங்க சேர்த்துக்கினாங்கன்னா சேர்த்துக்குங்க. ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணாங்கன்னா நீங்கள்
அவங்க சொன்னாங்கன்னா அங்கே கூட விட்டுற சொல்கிறேன். சரிங்களா? அவங்களே வந்தால் கூட கட்டு போகிறது நீங்கள் அங்கே போய் ஆகணும்ல. சரி, ஓகே. ஃபோன் பண்ணுவாங்க. பண்ணானா சொல்கிறேன். சரி சாமி, சரி சாமி. பாசமா பாட்டி அப்பளம் ஓட்டுனாங்கன்னு வருவாங்க. ஊற வச்சு அப்பளத்தை ஊட்டி வயசாகி போச்சு. கடலூர்ல பாலேஸ்வர் தேவஸ்தானத்துல அழகா நல்லா ஆடுவா எல்லாரும். நீ ஆடு நேரம் வேணாம். அங்க கடலூர்ல பாடலேஸ்வர் தேவஸ்தானம் பரிஜாரகர் ஆட்கார். சரி, ஸ்பெஷலா பாயசம் முடி. கொஞ்சோண்டாச்சும் சாப்பிடணும்ல. ரசம் ஊற்றி எதனா ஊற்றியாச்சா? பசிக்கவே இல்லை. தயிர் குடிச்சிட்டாங்க. நீ சக்கரை போட்ட அப்படின்னு நீ பசி எடுக்கும். பாயசம் முடி. ரசி மாதிரி அவங்க ஆத்துல அப்படிதான் குடிப்பாங்களாம். ஆமா ஆமா. மூர்க்கடையன் சரி, பொண்ணு போமா குடிச்சுப்பாங்க சார். பேரு தாங்க முடியல. ஒரு பொண்ணுக்கு பேரு பெரிய நாயகி வச்சிருக்கேன். ஒரு பொண்ணுக்கு பேர் பாமா. காமி சத்ய பாமா கதவை திறவா. உங்களுக்கு போலீஸ்காருக்கு ஏதோ இருக்குது. அதனால தான் பார்த்தோன்னே சாப்பிட்டீங்களான்றதுனா பிடிச்சி விடும் உங்களுக்கு. போனா போட்டோம். என்ன பண்ண போயிட்டு வர பாட்டி. பாய். பாயசம் முடி. அவ்வளோ நீ வச்சுக்கோ. பக்கத்தில் கூட பருப்பு வச்சுக்கோ. ஒன்றும் வாண்டா, நீ ஆயிடுச்சுன்னு போடா. வேணாம். இல்லை, சொல்றதே கேளு. வச்சுக்கோ, உங்கூடயே வச்சுக்கோ. உங்கூடயே வச்சுக்கோ பாட்டி. நீ கேளுமா, அவன் சோறு போறது யாரு? இங்க இருந்தா இல்ல அவங்களே சாப்பிட்டு எங்க அவங்க வீட்டுல தானே பஞ்சம். இல்ல இவங்க வச்சுக்கின்றார. அவங்க வீட்டு போல யார் சோறு போடுவாங்க? அவருக்கா? எங்க ஆத்துக்காரி போடுவா. அப்புறம் எப்படி விட்டுட்டு போங்கிற ஆத்துக்காரி இருக்கிறா. எனக்கு என்ன விட்டுட்டு போறாரா? வீட்டுல ஆத்துக்காரி இருக்காங்களா? அவையாவா பவானி ஆறு ஓடுது, வைகை ஆறு ஓடுது. ஆத்துக்காரி பழைய காலத்து ஒரு வசனம் வருது. ஏன் பாட்டியா வச்சுக்கோ. தீராத விளையாட்டு. ஆமா, அப்புறம் சொல்ல தீராத விளையாட்டுமா அது மாதிரி இருக்கணுமா இல்லையா? கீழே ஊந்து போகுது. என்ன சொன்ன? என் பேர் கீழே ஊந்து போகுது. என் பேர் என்ன சொன்ன? கண்ணன் சொன்ன. கண்ணன் ஒரு ஆத்துக்காரியோட இருந்தாரா? நல்லா சொல்லு. கண்ணன் ஒரு ஆத்து. நீ ராமர்னு கூப்பிட்டியா? என்ன இல்ல நீ என்ன கூப்பிட்ட? கண்ணா அப்ப கெட்டவன். கண்ணை வந்து பாமா ருக்மிணியா கல்யாணம் பண்ணிக்கல. அது வந்து பொய் கல்யாணம். அது சும்மா கல்யாணம். மேரேஜ் இல்ல. கண்ணன் தானே சொன்ன நீ. மனசாட்சியோட சொல்லு. கண்ணன் என்ன பண்ணுவாரு? கண்ணத்தில எத்தனை பேர் கல்யாணம் பண்ணுவாரு? ஒரு 10,000 இருக்கும். 7 பேர். 7 பேரு 9 பேர். ஒருத்தர் தான் கல்யாணம் பண்ணிக்கிற. மீதி 8 பேரை கல்யாணம் பண்ண. சொல்றது புரியுதா? இருக்காம்பார் கண்ணன். கிருஷ்ணருக்கு பொண்டாட்டி ராதை. கிருஷ்ணனை பஜனை செய் மனமே. ராதையை கல்யாணம் பண்ணினாரு. பாமா ருக்மணியை கல்யாணம் பண்ணினாரு. 9 பொண்டாட்டி அவருக்கு. ஆமா ஆமா. அதே மாதிரியே பேர் நல்லா இருக்குல்ல? பேரு நல்லா இருக்கு. கண்ணன். இது கண்ணகியா? கண்ணகி அப்படின்றாங்க. ராதா சொல்லுங்க. ராதா வேணாம் எனக்கு ஒன்றும். பாட்டி வேலை செய்ய. உங்களுக்கு என்னடா ராஜா விட்டு கண்ணு? என்னைக்கு எங்க அப்பா ராஜா வந்தாரு நீ பார்த்த? ராஜா விட்டு கண்ணுக்குட்டி எப்படி பார்த்துப்பாங்க தெரியுமா? அந்த ராஜா உங்க அப்பா பாரு. ஏன்னா நான் எதுவும் சொல்ல விரும்பல. வாங்கி அந்த வர்ணா பாரு ஜத்தம் தன்னை தாங்கி. எப்பவுமே பாடும்போது குடிக்காத, குடிக்கும் போது பாடாத, அடிச்சுக்கும். வாங்கி அந்த ருக்மணிக்கு தங்கரத்தினால் கண்டு மன்ன. கண்ணா வந்து என்ன பண்ண தெரியுமா? ஏய் வானாண்டி உன்னோடைய வரண்டி அப்படின்னு என் தங்கையை முடியவே முடியாது. தங்க என் தங்க ஒத்துக்கவே மாட்டேன்ட்டாடா. சரி குடி போலாம். எப்போ உனக்கு கல்யாணம் பண்ற? அவனுக்கு நாளைக்கே பண்ணிடலாம் கல்யாணம். பாத்துக்கலாம். ஏன்டா அருணாச்சல
அருள்வாய்